ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அசோக் லைலண்ட் தோஸ்த் டீலரில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது வண்டி எதாவது தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸ்லேயும் அண்ட் பொலிரோ அதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்காவது அந்த வண்டி எதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவில் தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மை தான். இனிமேல் யாராவது தோஸ்த்தில் ஆட்ப்ளூ வண்டி தான் இருக்குது, மற்ற வண்டி இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆட்ப்ளூ இல்லாமலும், அதாவது டெஃப் ஆயில் இல்லாமலும் வண்டி இருக்குன்றது நீங்கள் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தோஸ்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோஸ்த் ஸ்ட்ராங்னு சொல்லுவேன் 4 போல்ட்டு, அந்த வண்டியில் நம்ம டெஃப் ஆயில் வச்சு விட்டாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், சம்திங் இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொடுத்தாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு டெஃப் ஆயில் தான் வண்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை டெஃப் ஆயில் எனக்கு வேணாம் அப்படின்னும், சில பேர் வந்து எனக்கு நார்மல் வண்டியே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்லேயும் வண்டி வந்திருந்தது, ஓகேங்களா? அதனால் வந்து 2 ஆப்ஷன்லேயும் வண்டி கொடுத்ததுனால கஸ்டமர் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டதில் பார்த்திங்கன்னா ஆட்ப்ளூ வச்சு தான் வண்டி வெளியிடணும் அப்படின்ற ஒரு ரீசன் வந்ததுனால எங்கள் பார்த்திங்கன்னா படா தோஸ்த் i3+ அண்ட் i4 இந்த 2 வண்டிலையும் பார்த்திங்கன்னா ஆட்ப்ளூ வச்சு வந்தது, அதாவது டெஃப் ஆயில் இருந்து வந்தது, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு டெஃப் ஆயில் இல்லாமல் வண்டி வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான தீர்வு இப்போ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து யாருக்காவது டெஃப் ஆயில் இல்லாமல் தான் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாராளமாக போய் கேளுங்க. டெஃப் ஆயில் இல்லாமல் வண்டி வந்துடுச்சு, அதாவது படா தோஸ்த் i3+ அண்ட் i4 ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டெஃப் ஆயில் இல்லாமலே வந்திருக்கு. இப்போதைக்கு படா தோஸ்த்து இப்போ எந்த வண்டிலையும் டெஃப் ஆயில் இல்லாமல் தான் இருக்குது. வேணும், அதாவது எனக்கு டெஃப் ஆயில் வச்சு தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக டெஃப் ஆயில் வச்ச வண்டியை நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் அதை லைக் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் அதை லைக் பண்ணலை, ஓகேங்களா? அதனால் டெஃப் ஆயில் வச்சு தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்டு நீங்கள் தாராளமாக வண்டியை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது டெஃப் ஆயில் இல்லாமல் இப்போ கொடுத்துருக்காங்களே, அதனால் பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குமா? அப்படிலாம் இல்லை. அதாவது டெஃப் ஆயில் அந்த டேங்க் இருந்து என்ன வேலை செய்யணுமோ அது டெஃப் ஆயில் இல்லாமையே இப்போது அந்த வேலை செய்யறதுக்கான கரெக்டாக இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது பொல்யூஷனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக தான் வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போது யாருக்காவது டெஃப் ஆயில் இல்லாமல் வேணுனாலும் தாராளமாக தோஸ்தோ இல்லை படா தோஸ்தோ எந்த வண்டியை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? அதனால் எனக்கு சில பேர் வந்து இல்லை அதில் டெஃப் ஆயில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள், டெஃப் ஆயில் இல்லாமலும் வண்டி வருது, அதனால் டெஃப் ஆயில் இல்லாமல் வண்டி கொடுங்கன்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டி பார்த்ததுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து நல்லா தான் இருக்குது. நாங்கள் ஓட்டி பார்த்தது சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? இது தவிர்த்து நம்மளது வந்து பார்த்திங்கன்னா படா தோஸ்த் i5 நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ i5 மாடலும் வந்திருக்கு. அதுக்கான டீட்டெயில், அதாவது அதுக்கான ரிவ்யூவும் நான் உங்களுக்கு போடுறேன். அது தவிர்த்து படா தோஸ்த் எக்ஸல் அந்த வண்டியும் இப்போ லான்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அந்த வண்டி யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கான ரிவ்யூ நான் கூட சேர்த்து நான் போடுறேன். 2வது வண்டி ரேட்டு அதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் யாருக்காவது நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வண்டி ரேட் எதாவது இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை வண்டி ரேட் இன்க்ரீஸ் ஆக போதுனாலும் நான் உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதனால் வந்து நீங்கள் வண்டி எதாவது எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் தள்ளி போடாமல் நீங்கள் உடனே நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. முக்கியமாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக எனக்கான ஒரே ஒரு மோட்டிவேஷனாக நான் வண்டி விற்கணும், சேல் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வண்டி கேட்டாங்க எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சேனல் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை என் நம்பரை அவங்ககிட்ட கொடுங்க. இல்லை அவங்க நம்பர் எனக்கு தாங்க. ஏதாவது பண்ணிங்கன்னா அது மூலயமா நான் வண்டி சேல் பண்ணுவேன். அவங்களுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப், எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் சார். அதனால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி